எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை, உங்கள்கிட்ட இது சொல்லாமல் வேணாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னதான் இருந்தாலும் நீங்களும் என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. காலையில் எப்பவும் ஒரு 9 o'clock தான் வேலைக்கு போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு போகலாம், சண்டே வச்சு போனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போயிருந்தேன். வண்டி ஓட்ட தெரியும், நான் இல்லைன்னா சொல்ல, வண்டிலாம் ஓட்டுவேன். நான் அந்தளவுக்கு நல்லா தான் ஓட்டினேன். எனக்கு என்னென்னு தெரியல, போகிற வழியில் நல்லா தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டாக் வந்து தொட்டு வந்துச்சு வண்டிக்கு முன்னாடி. போன வேகத்தில் வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்கிட் ஆகும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அடிபட்டுருச்சுன்னு சொல்லலாம். இது பாருங்கள், இந்த பக்கத்துக்குலாம் தெரியும். கேமரா பின்னாடி என்ன எடுத்துக்கோமா, இது பாருங்கள். எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு பயங்கரமாக. கை வந்து இப்படி பண்ண முடியல. இப்படி வச்சுருந்தா இப்படியே வச்சுருக்க சொல்லுது. இப்படி பண்ணால் ரொம்ப பெயினாக இருக்குது. அப்புறம் டிடி எல்லாம் போட்டாச்சு, டேப்லெட்டு, அப்புறம் ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கையில் இங்கே அடிபட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தொடையில் ஒரு 2 இடத்துல அடி. நான் ஒரு 2 வீலரில் தான் போனேன். 2 வீலரில் போகும்போதே இப்படி விடுது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் யாரும் இந்த தப்பை பண்ணாதீங்க. நான் வந்து நார்மலாக தான் போனேன். மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன், 35 அவ்வளோ தான் போயிருப்பேன். ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு 2 பேரை உட்கார வச்சுருந்தேன். அதனாலேயா என்னன்னு தெரியல, என்னால் அதை நாய் மேலே மோதினதுக்கப்புறம் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதை எதுவுமே பண்ண முடியலங்கும் போது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு இதே தெரிஞ்சுது, சரி என்னடா அப்படின்னு. அதனால் இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பெயின் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. எப்போ போனாலும் பொறுமையாக போங்க. தலையில் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் ஹெல்மெட் போட்டிருந்ததால் எந்த ஒரு தலையில் எந்த ஒரு எதுவும் ஃபேஸில் எந்த ஒரு அடியும் விடலை. ஹெல்மெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஆகிருக்கும். சும்மா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பொறுமையாக தான் போனேன். ஆனால் சடனாக எனக்கு டாக் வந்ததை என்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் நான் எப்படி விழுந்தேன் அப்படிங்கிறது என்னால் இன்னும் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் பெருசாக வண்டியை போட்டுனா விழுந்ததே கிடையாது. கண்ட்ரோலாக தான் போவேன், கண்ட்ரோலாக பொறுமையாக போவேன், பொறுமையாக வருவேன். நான் இன்றைக்கி எனக்கே இப்படி ஆகிடுச்சுங்கும் போது எனக்கு இன்னும் பயங்கர ஒரு அடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வண்டியில் போகும்போது சேஃபாக பார்த்து பத்திரமா பொறுமையாக போங்க. மேக்ஸிமம் நீங்கள் வண்டி ஓட்டும் போது பாருங்கள், வீட்டில் நமக்காக அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அப்புறம் வீட்டுக்காரம்மா, அந்த மாதிரி அவங்களாம் இருக்காங்க. நம்ம இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து வண்டி ஓட்டுங்க. நான் அந்த யோசனையில் மேக்ஸிமம் நான் பொறுமையாக தான் போயிருக்கேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், என் மேலேயும் தப்பு இருக்குது. அதை மேக்ஸிமம் நான் அடிபட்டதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்திருக்கேன். நீங்கள் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலியை பார்த்து அவங்கள மனசில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக சேஃபாக போங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக பெயினாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் வீடியோ எதுவும் போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சேனலில் வந்து ஐக்கியமாகிக்குங்க. நம்ம போடுற வீடியோவை பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நைட்டு ஒரு 8 o'clock மேலே லைவில் வரேன். வாங்க பார்க்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஏன்னா எனக்கு வீடியோவில் பேசும்போது பெருசாக எனக்கு சொல்கிறது தெரியல. நான் நீங்கள் லைவில் வந்து கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்னால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். அது கொஞ்சம் யூஸ்வலாக கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதனால் வாங்க, லைவில் வாங்க, பேசலாம்.
உங்கள் சேனல் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.